ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மாதத்துக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான 100 நாள் வேலை திட்டம், அதாவது பிக் பாஸ் 8 தமிழ், அதற்குண்டான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு வெளியிட்ட விஷயங்களை கேட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ப்ரோமோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா ப்ரோமோ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னங்க அப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ நாள் நாங்கள் காத்துட்டு இருந்து அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன தான் காமிக்கிறீங்கன்றதை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி டெலிட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதறாங்க. பட் அதுலேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம் தான் சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கு ஒரு ப்ரொமோ வந்து கொடுத்து நம்மளெல்லாம் வந்து சூடேற்றி விட்டாங்க. சரி, அந்த ப்ரொமோவில் அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது, ஏன்னா டெலிட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதில் என்ன இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீடை வந்துட்டு வெளியே, அதாவது உள்ளெல்லாம் காமிக்கல, ஏன்னா அதெல்லாம் வந்து நாளே தான் காமிப்பாங்க. வெளியே டாப் ஆங்கிளில் வச்சு அந்த வீடை காமிச்சிருக்காங்க. அப்புறம் கிராக்கர்ஸில் வெடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களை காமிக்கிறாங்க. அவர் உள்ளே வராரு. அதாவது அந்த ஒரு என்ட்ரி இருக்கும் பாருங்கள், கண்டஸ்டன்ஸ்லாம் என்ட்ரி ஆவாங்கள உள்ள, அந்த என்ட்ரி இதை காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் மயில் டிசைனில் நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அவர்களை வந்துட்டு பட்டிட்டுங்கிறீங்களாம் பண்ணி மீசையெல்லாம் எடுத்து ஏன் இப்படி வந்துட்டு கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க? அதுவும் வந்துட்டு ஆரி ஓகே பேபி அந்த கெட்டப்பில் இருக்காரு. அப்போ கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருந்தார். இப்போ ஓகே க்யூட்டாக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த மீசையில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கம்பீரமாக நம்ம இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, புது வீடு ரெடி, புது ஆளுங்க ரெடி, புது ஹோஸ்ட் நானும் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலான்ட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் வந்துட்டு போட்டுட்டு கடைசியில் டெலிட் பண்ணி விட்டாங்க. சரி, இருந்தாலும் நீங்கள் யாரெல்லாம் அந்த ஃப்ரெஷ்ஷான இன்னும் நிறைய விஷயங்களோடு இருக்கிற ப்ரொமோவுக்காக காத்துட்ருக்கீங்கன்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி டெலிட் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் 8 வந்து சூப்பராக தொகுத்து வழங்குவார்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் கமலஹாசன் அவர்களை வந்துட்டு என்ன மாதிரி மிஸ் பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.